சின்ன மருமகள்ல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தமிழ் சேதுகிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க. என்னங்க, கொஞ்ச நேரம் நில்லுங்க, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லல. என்ன பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்குறாரு. உங்ககிட்ட கண்மணி விஷயமா பேசணும் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், கண்மணி விஷயமா கண்மணி விஷயமா என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி சேது கேட்குறாரு. இல்ல, கண்மணிய மாப்பிள்ளை வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், ஆமா, ஈஸ்வரி சின்னம்மா ஏற்பாடு பண்ண மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வந்திருந்தாங்க. மாப்பிள்ளை வீட்டுல வந்தவங்களுக்கும் கண்மணியை பிடிச்சு போச்சு. கல்யாணத்துக்கு நிச்சயத்துக்கும் 4 பேரை குறிச்சிருக்காங்க. அதுக்கு என்ன இப்ப அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு. அதை பத்தி தாங்க பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், இதை பத்தி என்ன பேச இருக்கு அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. இல்லைங்க, கண்மணி ஒருத்தரை விரும்புறா அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சேதுக்கு பார்த்தா ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு. ஆமாங்க, கண்மணி ஒருத்தரை விரும்புறா, அவரும் கண்மணியை விரும்புறாங்க, 2 பேரும் உசுருக்கு உசுரா காதலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லவும், சரி, கண்மணி விரும்புற ஆள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு சேது கேட்கிறாரு. அவரு வேற யாரும் இல்லைங்க, எல்லாம் நமக்கு தெரிஞ்சவர் தான் அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லல. நமக்கு தெரிஞ்சவரா? நமக்கு தெரிஞ்சவங்கன்னா யாரு அப்படின்னு சொல்லி சேது கேட்கிறாரு. வேற யாரும் இல்ல, ஆறுமுக அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும், சேதுக்கு இதை கேட்டதும் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கத்துறாரு. என்னங்க, நான் சொல்றது உண்மை. ஆறுமுக அண்ணனும் கண்மணியும் உசுருக்கு உசுரா காதலிக்கிறாங்க. அவங்க 2 பேரும் காதலிக்கிறாங்கன்ற விஷயமே எனக்கே ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி தான் தெரிஞ்சிச்சு. இத கண்மணியே என்கிட்ட சொன்னா, நானும் ஆறுமுகமும் காதலிக்கிறோம் அப்படின்னு. அதுக்கப்புறம் நானே சொன்னேன், எப்படியாவது இதை பத்தி சீக்கிரம் வீட்டுல பேசிரு கண்மணின்னு சொன்னேன். அதுக்குள்ள பார்த்தா ஈஸ்வரியத்தை மாப்பிள்ளை ஏற்பாடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி தமிழ் சொல்லையில, ஆறுமுகத்தையா கண்மணி விரும்புறா? அந்த ஆறுமுகத்தை நான் சும்மா விட மாட்டேன். இவன் தான் கண்மணி மனசை பேசி ஏதாவது கலைச்சிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகத்தை அடிக்கிறதுக்காண்டி இங்க சேது கிளம்பவும், என்னங்க நில்லுங்க, முதல்ல நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம எதுக்கு இப்ப ஆறுமுக அண்ணனை அடிக்கிறதுக்காண்டி கிளம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், ஆமா, கண்மணி மனச இவன் தானே அதை இதையும் பேசி கலைச்சிருப்பான். கண்மணி எதுவும் தெரியாத சின்ன பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும், ஆமாங்க, கண்மணி சின்ன பிள்ளை, ஆறுமுக அண்ணன் தான் கண்மணி மனசை கலைச்சிருப்பாரு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்கு? அதெல்லாம் எதுவுமே கிடையாது. கண்மணி தான் முதல்ல ஆறுமுக அண்ணனை காதலிச்சிருக்கா. ஆறுமுக அண்ணனை காதலிச்சு அவ விருப்பப்பட்டதை முதல்ல ஆறுமுக அண்ணன் கிட்ட சொல்லியிருக்கா. அதுக்கு ஆறுமுக அண்ணன் மறுப்பும் தெரிவிச்சிருக்காரு. உங்க குடும்பம் வேற, எங்க குடும்பம் வேற, நீங்க பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க, உங்ககிட்ட சொத்து பத்து அதிகமா இருக்கு, தரத்துல உங்க கூட நான் கொஞ்சம் கூட சம்பந்தமாவே இருக்க மாட்டேன்னு சொல்லி கண்மணியுடைய காதலை எவ்வளவோ தவிர்த்து பார்த்திருக்காரு. ஆனா கண்மணி தான் கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்காம, நான் என்ன சொன்னாலும் எங்க வீட்டுல கேட்பாக, என் விருப்பத்தை தான் முதல்ல மதிப்பாக, நான் என்ன சொன்னாலும் எங்க அப்பா கேட்டு அதன்படி நடப்பாரு, அதனால நான் உங்களை காதலிக்கிறேன்னு சொன்னா உங்களையே எனக்கு கட்டி வச்சிருவாருன்னு சொல்லி கண்மணி தான் ஆறுமுகத்தோடைய மனசையே மாத்திருக்கா. இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க எப்படிங்க ஆறுமுகனை அடிக்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும், சேது பார்த்தா அமைதியாயிராரு. எங்க, உங்களை விட நான் தரத்துல கம்மியானவதான். உங்க குடும்ப வசதி வேற, என் குடும்ப வசதி வேற. ஆனா உங்களுக்கு என்னைய பிடிச்சிருக்கு அப்படின்றதுக்காண்டி என்னைய காதலிச்சுதானே கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க. அப்ப மாமா எல்லாத்துக்கும் சம்மதிச்சு உங்க விருப்பம்தான் முக்கியம்னு சொல்லி எங்க வீடு தேடி வந்து பொண்ணு கேட்டார்ல, அப்புறம் என்னங்க, இப்ப கண்மணி விருப்பப்பட்டுட்டா ஆறுமுக அண்ணன் வேணா தரத்துல கம்மியா இருக்கலாங்க, ஆனா குணத்துல ரொம்ப ஒசந்தவர் தானங்க. கண்மணி கிட்ட இருக்கிற குறைய ஒரு குறையாவே பார்க்காம கண்மணி மனசை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு கண்மணியை காதலிக்கிறாரு. அப்படி இருக்கிறவருக்கு ஏங்க கண்மணியை கட்டி கொடுக்க கூடாது? அப்படி இருக்கிறவரு கண்மணியை கடைசி வரைய காலம் முழுக்க கண் கலங்காம பாத்துக்கிறவரு. அவரு வசதியில வேணா குறைஞ்சவரா இருக்கலாம், ஆனா எந்த விதத்திலையும் குணத்துல அவர் குறைஞ்சவர் கிடையாதுங்க. நீங்க அவருக்கு தாராளமா கண்மணியை கட்டி கொடுக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லையில சேதுக்கு பார்த்தா எல்லாமே புரியுது. தமிழ் சொல்றது எல்லாமே சரிதான். ஆறுமுகம் குணத்துல நல்லவனா இருக்கான், கண்மணி கிட்ட இருக்கிற குறைய பெருசா பார்க்காம இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் பார்த்தா ஆறுமுக கண்மணி காதலுக்கு சம்மதம் தெரிவிக்கிறாரு. சரி தமிழ், நான் அப்பா கிட்ட இதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேதுவும் சொல்றாரு.